நான் வந்து பாருங்க என்ன, நான் குரு. இப்போ உனக்கு பாருங்க என்ன, கர்மயோகியா இருந்து குருவா உனக்கு உபதேசம் பண்றேன். அந்த குரு சொல்ற மாதிரி நீ செய்யும் போது உங்களுக்குள்ள அந்த பாவம் போகுது. அது மாதிரி உன்னை வச்சு அவங்களுடைய பாவத்தை அழிச்சு முக்தி கொடுக்குறப்பா, அவங்களுக்கு பாவங்க இல்லாமக்குன்னு ஒரு புண்ணியம் உனக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, உனக்கும் பாவம் போய் தரும் புண்ணியம். என் குருநாதர் பாருங்க எனக்குள்ளரிக்க பாருங்க பாவத்தை சங்காரம் பண்ணி பாருங்க நீ பாருங்க இன்னொரு ஆக்கள பாவத்தை சங்காரம் பண்ணி அவங்களுக்கு பாருங்க புறவா பெருமை அடைவின்னு சொல்ற மாதிரி சிந்திச்சு பாருங்க. அர்ஜுனனுக்கு முதல் அவர் கொடுத்து அவரை கிளியராகி போட்டு நீ விடுறா அப்படின்ட்டு அப்போ ஞானத்தால் பார்க்குறாரு. இவ்வளவெல்லாம் உபதேசம் உங்களுக்கு உபதேசம் பண்ணி பார்த்தா விளங்குதே இல்லை. அதுக்கு பிறகு தான் பண்ணுற உடனே விளங்கிட்டு அவருக்கு எடு சோர்ந்து போகாமல் அங்கால பார்த்து நீ சோர்ந்து போய்த்தா. இப்போ என்னை பாரு கவனி என்றோடனே உடனே அஸ்திரம் எடுக்கிறாரு. என்ன செய்கிறாரு அஸ்திரம்? என்ன காலையில் 4 மணி நீ பாருங்க படுத்து கிடந்த நீ அங்கால பார்த்து எங்கால ஈஸ்வர் பக்கம் உலகத்து பக்கம் பார்த்தாலும் எழும்ப விடுறாரு இல்லைன்னு. அதே மாதிரி பாருங்க என்னை பாருன்னு கவனிச்சோடனே இப்போ 4 மணி கிளம்பி தியானம் பண்ணுற மாதிரி பண்ண தானே உன்னையும் நீயும் பெல்லாம் எல்லாரையும் பெல்லாம் அதுதான் செய்தார் கிருஷ்ணன். இதுதான் உண்மை.